composition of the synod will be elected, he said, para 48. Para 67, my lord, findings of the suit is there, my lord. Para 67. For contention is there, my lord, at page 64. Mr. So-and-so, para 64, would argue that the parties must confine themselves to the pleadings as of the pleadings and so-and-so, only grievance if there is no qualification for the post of etc. So we said there are no pleadings at all on these aspects. Then para 67, my lord. As rightly pointed out by Mr. Vinit Subramani, learned counsel appearing for the appellants, plaintiff in suit number 92 cannot be tied down to the pleadings. With great respect, my lord, this runs foul of the law of pleadings itself, because the law of pleadings is the other side knows what case they have to address. Therefore, to say in a section 92 suit, a party should not be tied down to the pleadings with great respect, my lord, is an error so apparent on the face of the impugned judgment. Responsibility, but saying that he was not in the day-to-day functioning of that college institution at all. So what the moderator did was, once these malfeasance came to his notice, he took responsibility and ensured that all the students have returned their money that was not collected. So that statement he made, they made it appear as if it was an admission of guilt, and that moderator should be sent out and all that, my lord. With great respect, I want to say, my lord, that your lordships will allow these appeals and at the interlocutory level, suits itself without any evidence being on record, without any trial, my lord, findings are given on the basis of affidavits, and my lord, we have. அன்பார்ந்த தெலுங்கு திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நேற்றைய தினம் அவளோடு திருச்சபை பிள்ளைகள் பாவம் எப்படி ஆகிலும் தீர்ப்பு வந்து விடாதா உச்ச நீதிமன்றத்தில் என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கார்கள். அதாவது தண்ணீருக்காக வறண்ட நிலத்தில் மான்கள் வந்து அந்த நீரோடைய தேடி வாஞ்சித்து அது கதறிக்கிட்டே போமா. அதே போல நம்முடைய கதறல்கள் ஆண்டவர் நகைத்து கொண்டிருக்கிறார். பரலோகத்திலிருந்து அவர் பார்த்து நகைத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிர்வாகத்தை உண்மை உத்தமமாய் நீங்கள் செய்யாமல் ஒருவருக்கொருவர் போட்டியும் பொறாமையினால் வாதத்தினால் நீங்கள் நீதிமன்றத்தை தேடி உச்ச நீதிமன்றத்தை தேடி இன்றைக்கு கதறி எதற்கு என்று ஆண்டவர் பரலோகத்திலிருந்து நகைத்து கொண்டிருக்கிறார். முழு பரலோகமும் நம்முடைய திருமணத்தை பார்த்து நகைத்து கொண்டிருக்கிறது. ஆகையினால இது வந்து கர்த்தர் தான் இந்த காலதாமத்தை கொண்டு ஏன் அநேகர் ஃபோன் பண்ணி, ஐயா போன தடவை இதில் முடிஞ்சுடுறாங்க, இந்த தடவை எப்படியாவது முடிஞ்சுடுறாங்க. நான் திரும்ப சொல்கிறேன், முடியாது. ஏன்னா ஒரு 13 வழக்குகள் இருக்கிறது, சாதாரண காரியம். இது அவ்வளோத்தையும் விசாரித்து முடிக்க வேண்டும். என்னை பொறுத்த வகையில் கால தாமதத்துக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இதுக்கு ஒரு சரியான ஒரு சொல்யூஷன், ஒரு விடை நமக்கு கிடைக்க வேண்டும். ஏனென்றால் CSATA என்று ஒரு கம்பெனி இருக்கிறது. 1947 செப்டம்பர் 27 ஆரம்பிக்கப்பட்டது. இது ரெப்யூட்டட் கம்பெனி, அருமையான ஒரு ROC NOC அப்ரூவ்டு கம்பெனி. அதே போல TDTA என்று ஒரு கம்பெனி 1919 வெள்ளைக்காரில் உருவாக்கப்பட்ட கம்பெனி. CSI செனாட் என்று அன்ரெஜிஸ்டர்ட் பாடி இருக்குது. இது ஒரே கன்ஃபியூஸ்ட். இப்போ நேற்றைய தினம் கூட தூத்துக்குடியில் அந்த 2 தரப்பு வக்கீலை வச்சு வாதங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. எலெக்ஷனை எப்படி நடத்துவது, யார் ஜஸ்டிஸ் ஜோதிமணியா, அதாவது CSI செனாடு கான்ஸ்டிடியூஷன் வச்சு நடத்துவதா, TDTA கான்ஸ்டிடியூஷன் நடத்துவதா, TND என்று அன்ரெஜிஸ்டர்டு கான்ஸ்டிடியூஷன் வச்சு நடத்துவதா என்று ஒரே கன்ஃபியூஸ்ட். இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு கான்ஸ்டிடியூஷன், CSI செனாடுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன், CSI TA ஒரு கான்ஸ்டிடியூஷன். இப்படி இது போக அவரவர் தனக்கு ஏற்றார் போல அந்த கான்ஸ்டிடியூஷனை மாற்றி நீதிபதிகளை ஏமாற்றுவார்கள். இது திருநெல்வேலியும் டூப்ளிகேட் கான்ஸ்டிடியூஷன் புத்தகம் இருக்கிறது. அதே போல தூத்துக்குடியிலையும் டூப்ளிகேட் கான்ஸ்டிடியூஷன் புத்தகம் இருக்கு. அதாவது ஏற்கனவே அமெண்ட்மெண்ட்ல உள்ளதை விட புதிதாக ஆல்ட்ரேஷன் பண்ணி அவர்களுக்கு ஏற்றாற்போல் மாற்றுவது. ஏனென்றால் நீங்கள் நீதிமன்றத்தை போய் வாதாடும் பொழுது இதெல்லாம் நீங்கள் சொல்லி கேட்க முடியாது. இத்தனாவது பக்கம் அத்தியாயம் 10A படி எங்கள் சட்டத்தில் CSI TA சட்டத்தில் இப்படி இருக்குது, CSI செனாட் சட்டத்தில் இப்படி இருக்குதுன்னு சொல்லி வாதிடுவாங்க. அப்போ இணைச்சுவாங்க, அந்த புக்கை கொண்டு காட்டுவாங்க. இந்த புக்கு ஒரிஜினலா ஜட்ஜுக்கு தெரியாது.
நம்ம அடிச்சுக்கிற புக்கு தானே. இப்படி எல்லாமே தவறு, ஏலேருந்து இசட் வரைக்கும் தவறு. அதனால நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னா கர்த்தர் நிச்சயமா நமக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். பட் காலதாமதம் தான் நமக்கு ஒரு நிரந்தர தீர்வா இருக்கும். அதான் நான் விரும்புகிறேன். ஏனென்றால் ஏதாவது ஒரு இயக்கத்தை நம்ம ஃபாலோ, ஒன்று சிஎஸ்ஏடியே ஃபாலோ பண்ணணும், இல்லை டிடிடியே ஃபாலோ பண்ணணும். ரெண்டு கட்ட நிலைமையில் இருக்கிறது. ஆகினால இது ஒரு நல்ல ஒரு முடிவு வரும். அதற்காக நம்ம காத்திருப்போம். நேற்றைய தினம் நடந்த விவாதத்தை நீங்கள் ஏற்கனவே இந்த காணொலியில் நீங்கள் பார்த்தீங்க. 70 வயசு ரிட்டையர்மெண்ட் தான் ஆர்குமெண்ட். அதனால் 67 வயசு முடிவு பெற்ற பிரதம பேராயர் மற்றும் பேராயர்கள், இன்னும் ஆயர்மார்கள்லாம் நீங்கள் இன்னும் 70 கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் காத்திருந்து வேஸ்ட்டு. ஏனென்றால் 70க்கு வாய்ப்பு இல்லை என்று எனக்கு உச்ச நீதிமன்றத்தில் உள்ள மூத்த வழக்கறிஞர் தகவல் கொடுத்திருக்காங்க. 200% வாய்ப்பே இல்லை என்று சொல்கிறார்கள். ஆகையினால இதை எதிர்பார்த்து நீங்க மனசை தொய்வு உடைய வேண்டாம். இது நான் உங்களுக்கு எதிராக சொல்லலை. அங்க உள்ள சிச்சுவேஷன் எனக்கு காதுக்கு வருகிறது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். 200% 70 வயசு எக்ஸ்டென்ஷன் வராது என்று சொல்லுகிறேன். ரெண்டாவது ஒரு அட்வொகேட் வாதம் இருக்காங்க, எங்களுக்கு ஆயருக்கு வேலைக்கு வருவதற்கு ஆள் இல்லை என்று சொன்னார்களாம். அதற்கு அது வெளிநாட்டில் நீங்கள் இது மேற்கத்திய நாடுகள் இருக்குல்ல, நம்ம யூரோப் கண்ட்ரீஸில் இன்னைக்கு கோயில்களே, நேற்று ஒரு வீடியோ போட்டேன் பார்த்துங்க, இந்து கோயில்களாக இஸ்லாமிய பள்ளிவாசலாக மாறிக்கொண்டிருக்கிறது கிறிஸ்தவ ஆலயங்கள். ஆகவே அங்கே தான் ஊழியத்துக்கு வர ஆள் இல்லை. இங்கே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. 45-50 வயசு வரைக்கும் பிடி முடிச்சு கேட்டகிஸ்டாவே போகிறவங்க எவ்வளோ இருக்காங்க. அதில் இந்த வாதம் நம்ம தமிழ்நாட்டுக்கு செல்லாது. அதனால இது 70 வயசுங்கிறத நீங்கள் மறந்துடுங்க. ஆனாலும் ஒரு நிரந்தர தீர்வு வருவதற்காக கருத்தோடு ஜெபிக்கிறவங்க நீங்கள் ஜெபிங்க. இன்னைக்கு பாருங்க, நிர்வாகமே இல்லாமல் இருக்கிறோம். 25 லட்சம் உண்ணாம தின்னாம நம்முடைய காணிக்கை பணம் மாதம் மாதம் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு சென்று கொண்டிருக்கிறது. இது போக டிஏ, இப்போ தூத்துக்குடியில் அட்மினிஸ்ட்ரேட்டர், அவங்களுக்கு கீழே ஒரு 2 அட்மினிஸ்ட்ரேட்டர், அவங்களுக்கு கீழே கரஸ்பாண்டன்ட், இவங்களுக்கு எல்லாருக்கும் செலவு தான். பணம் போயிட்டே இருக்குது. வீடு 2 பட்டால் கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டம். நாம் ஒன்றுபடவில்லை, ஒருவருக்கொருவர் அடித்து கொண்டு பாருங்க. நேற்று தினம் நான் கடிதம் எழுதின போதையே ஃபேக்கா எஸ்டி ராஜன் குரூப்பை அடித்து எல்லா குருவானருக்கும் அனுப்பியிருக்காங்க. எப்படி ஈனச் செயல்கள் இப்படி தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருப்பாங்க. இப்படிப்பட்ட இவர்களுக்காகவே நம்முடைய திருமண்டலம் அழிந்து நிர்மூலமாகி இருக்கிறது. ஆகவே தயவு செய்து நீங்கள் பொறுத்திருங்க, நல்லது ஒரு தீர்ப்பை நாம் பார்ப்போம். இப்பொழுது மார்ச் 6ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி போயிட்டே இருக்கும், இது தொடர்கிறது தான். ஆகவே மீண்டும் ஒரு நல்ல செய்தி சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. God bless. That's all. I'm very grateful for all these.